Dear believers, viewers, thanks to all of you for your support, wishes with love and affection, which is encouraging me to share the word of God once in a week through this video. காணொளி மூலமாக எனக்கு அன்பும் ஆதரவும் அளித்து வருகிற என்னுடைய சக விசுவாசிகள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்று நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு வேத வசனம், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சொல்லப்படுகிற ஒரு வேத வசனம். Psalm 23 verses 6. I know that your goodness and love will be with me all my life, and your house will be my home as long as I live. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நான் தினமும் தியானித்தபடியினால் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் என்னை வழிநடத்தி வருகிறார். அதற்காக நான் சாட்சி. அதே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் யாசிக்கிறேன். இயேசுவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆண்டவரே நம்மை வழிநடத்தி வருகிற அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அவருக்கு ஒரு நல்ல மந்தையாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும், எந்த நேரத்திலும், எந்த கஷ்டத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருபவரும் அவரே. தாயுமாக இருந்து தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்துபவரும் காப்பவரும் அவரே. நமக்கு தினமும் உணவு கொடுப்பவரும் அவரே. நமது நோய்களை குணமாக்குவோரும் அவரே. நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி விடுதலை தருபவரும் அவரே. அவரே ஒரு நல்ல மெய்ப்பன். நம்முடைய வாழ்க்கையில் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாக இருப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உமது பிள்ளைகள், விசுவாசிகள் விண்ணப்பத்தின் மூலமாக இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு இரக்கமாய் இருந்து ஆண்டவரே, அவருடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். என்னுடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Saru from Bangalore. Bye bye.